எல்லா வாக்குகளையும் ஓர்டர்லி ஆயிட்டு லைன் ஆயிட்டு அர்த்தம் பார்த்துட்டாக்கும் இருக்கும், அன்வயம் ஆயிட்டாக்கும் அர்த்தம் பார்க்கிறோம். அதனாலேயாக்கும் இந்த ஸ்லோகத்துல பார்த்தானாக்கா 58வது ஸ்லோகத்திலேருந்து 2வது லைனும் 59வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் எடுக்கிறோம். இதே மாதிரியே நிறைய ஸ்லோகங்களை நம்ம பார்த்தோம். அது ஒரு பூர்ணமான ஒரு அர்த்தம் வர்றதுக்கு வேண்டிட்டாக்கும் இப்படி அந்த லைனுகளை மிங்கிள் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல 58வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 59வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனும் கூடிட்டு அர்த்தத்தை பார்க்கிறோம். நிராகிருதா சரௌகேன கிருதா கேஜித் ரணாஜிதே சேனானுகாரிண பிராணான் முமுஜுஸ்த்ரிதசார்தனா. நிராகிருதாக சர ஔகேன கிருதா கேஜித் ரணாஜிரே சேன அனுகாரிணः சேனானுகாரிணः பிராணான் முமுஜுஹு த்ரிதசார்தனாः. த்ரிதசார்தனாக அப்படின்னா தேவர்களை துரோகிக்கிறவா அசுரர்கள். கேஜித் சிலவா சேனானுகாரிணः த்ரிதசார்தனாக ரொம்ப ரொம்ப வீரசூர பராக்கிரமியா இருக்கிற அசுரர்கள். ரணாஜிரே யுத்தத்துக்கு முன்னால சரௌகேனா சரக்கூட்டங்களால நிராகிருதாக கிருதா தேவியோடு பரிவாரங்களால வெட்டி நொறுக்கி அவ கொல்லப்பட்டா. பிராணான் முமுஜுகு பிராணங்களை அவ உபேட்சிச்சா. ரொம்ப வீரசூர பராக்கிரமியா இருக்கிற அசுரர்கள் அந்த யுத்த பூமியில தேவியோடு சரவர்ஷத்தால அவ சரீரம் பிளர்ந்து இறந்து போனா. ரணாஜிரே அப்படின்னா அந்த யுத்த பூமியில, நிராகிருதர்கள் அப்படின்னா தேவி அவளை சரங்களால நுறுக்கி போட்டா அப்படின்னு அர்த்தம். நிரந்தர சரௌகேன கிருதாக கேஜித் ரணாஜிரே சரௌகத்தால ரோமகூபம் தோறும் வெட்டி நுறுக்கப்பட்ட அந்த அசுரர்கள் அந்த யுத்த பூமியில பிராணனை தியஜிச்சா. கண்டினியூஸ் ஆயிட்டு தேவி சரவர்ஷம் செஞ்சா. அதனால அந்த அசுரர்களுக்கு வேற வழியே இல்லை, ஜீவிக்கவே முடியலை. சரௌகம் அப்படின்னா ரோமகூபம் தோறும் அப்படின்னு அர்த்தம். அசுரர்களோட சரீரத்திலே இருக்கிற அந்த ரோமகூபங்களை தேவி தன்னோடு ரோமகூபங்களால வெட்டி நுறுக்கினா சரங்களால. அசுரர்களோட சரீரம் முள்ளம்பன்னியோட சரீரம் மாதிரி முள்ளு முள்ளா இருந்தது. அதனால அந்த அசுரர்களை தேவி தன்னோட கையில் இருக்கிற சரங்களால அந்த முள்ளுகளை எல்லாம் வெட்டி அந்த அசுரர்களை நிகிரகிச்சா. ஐம்பத்தி 9வது ஸ்லோகத்துல 2வது லைனும் 60வது ஸ்லோகத்தையும் சேர்த்தியாக்கும் நம்மளிங்க அர்த்தத்தை பார்க்கிறோம். கேஷாம் சித் பாஹவச்சின்ன சின்ன கிரீவாஸ்ததா பரே அப்படிங்கிறது 59வது ஸ்லோகத்துல 2வது லைன். கேஷாம் கேஷாம் சித் பாஹவச்சின்ன சின்ன கிரீவா சின்ன கிரீவாஹ ததா அபரே. 60வது ஸ்லோகம். शिरांसि पेदुरन्येषामन्ये मध्ये विदारिता विच्छिन्नजङ्गास्त्वपरे पेदुरुर्व्यामहासुराः. शिरांसि पेदुः अन्ये
ശിരാംസി പേതുഃ അന്യേഷാം അന്യേ മധ്യേ വിദാരിതാഃ വിച്ഛിന്നജംഗാഃ തു അപരേ പേതുഃ ഉർവ്യാം മഹാസുരാഃ ശിരാംസി പേതുരന്യേഷാമന്യേ മധ്യേ വിദാരിതാ വിച്ഛിന്നജംഗാസ്ത്വപരേ പേതുരുർവ്യാം മഹാസുരാഃ കേഷാം ചിത് ബാഹവഃ ചിന്ന ചിലവാളോട് കൈകൾ വെട്ടിപ്പൊട്ടാ ദേവി തഥാ അപരേ അതേമാതിരി വേറെ ചില അസുരர்கள் അവളോട് ചിന്നഗ്രീവാഹ കഴുത്ത മുറിച്ചു പൊട്ടിருக்கா ദേവി അന്യേഷാം ശിരാംസി പേതു വേറെ ചിലവാളോട് ശിരസുകൾ കീഴ ഭൂമിയിലെ പതിച്ചത് അന്യേ വേറെ ചിലവാ മധ്യേ വിദാരിതാഹ അവളോട് ശരീരത്തോട് നടുവിലെ കിഴിച്ചു പൊട്ടാ ദേവി അവരെ മഹാസുരാതു വേറെ അസുരர்களാകട്ടും വിച്ഛിന്ന ജംഗാഹ മുറിച്ചുപൊട്ട കണങ്കാലുകളോട് കൂടിയിട്ട് ഉർവ്യാം പേതുഹു ഭൂമിയിലെ പതിച്ച ചിലവാളോട് കൈകളെ മുറിച്ചു പൊട്ടാ ദേവി അതേമാതിരി ചിലവാളോട് കഴുത്ത മുറിച്ചു പൊട്ടാ ചിലവാളോട് ശിരസ് കിഴ വിഴുന്നത് വേറെ ചിലവാളോട് ശരീരത്തോട് പകുതിയെ വെട്ടിപ്പൊട്ടാ ചിലവാളോട് കണങ്കാലുകൾ മുറിஞ்சு കിഴ വിഴുന്നത് இப்படி അസുരர்கள் പലതരത്തിലെ ഭൂമിയിലെ വിഴുന്താ ദേവിയാലെ ചില അസുരர்களോട് കൈകൾ വെട്ടപ്പെട്ടത് ചില അസുരர்களോട് കഴുത്ത് മുറിക്കപ്പെട്ടത് ചില അസുരர்களോട് ശിരസ് വെട്ടപ്പെട്ടത് ചില അസുരர்களോട് ശരീരത്തോട് പകുതിയെ വെട്ടിപ്പൊട്ട ചില അസുരர்களോട് കണങ്കാല വെട്ടിപ്പൊട്ട ദേവി இப்படி അസുരர்கள் പടപടാന് കിഴ വിഴ ആരംഭിച്ച ദേവിയോട് ഒറ്റ ശരം തുളച്ചു കയറി നിറയെ അസുരர்களോട് കൈകളെല്ലാം இப்படி വെട്ടി മുറിച്ചു പോട്ടുട്ട ദേവി വേറൊരു അമ്പ പ്രയോഗിച്ചോണെ നിറയെ അസുരர்களോട് കഴുത്ത് തെറിച്ചു പോച്ച് വേറൊരു അമ്പ ദേവി പ്രയോഗിച്ചോണെ നിറയെ അസുരர்களോട് തല കിഴ വിഴുന്നത് അതേമാതിരി നിറയെ അസുരர்களോട് ഇടുപ്പ് പ്രദേശം കിഴ വിഴുന്നത് இப்படி ദേവി പല പല വിചിത്ര പ്രയോഗങ്ങളെയെല്ലാം നടത്തിന അസുരർകളിലെ ചിലവ കണങ്കാൽ മുറിഞ്ഞ് ഭൂമിയിലെ വിഴവും ചെഞ്ച ശ്ലോകം 61 ഏകബാഹ്വക്ഷിചരണ കേചിദ്ദേവ്യാ ദിദാകൃതാ ചിന്നേ ബീജാന്യേ ശിരസി പതിതാ പുനരുത്തിതാ 62வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈനും ചേർത്തിട്ടാക്കും നമ്മളിങ്ങ അർത്ഥം പാർக்கிறோம் കബന്തായുയുദുർദേവ്യാ ഗൃഹീത പരമായുധാഃ 61வது ശ്ലോകം 62வது ശ്ലോകത്തിലെ ഫസ്റ്റ് ലൈന് ഇത് ഞാൻ ചേർത്തിട്ടാക്കും അർത്ഥത്തെ പാർக்கிறோம் ഏക ബാഹ്വക്ഷി ചരണാഃ കേചിത് ദേവ്യാ ദിദാകൃതാഃ ചിന്നേ അപി ച അന്യേ ശിരസി പതിതാഃ പുനഃ ഉത്തിത കബന്താഃ യുയുദുഃ ദേവ്യാ ഗൃഹീത പരമായുധാഃ കേചിത് ചില അസുരர்கள் ദേവ്യാലെ ഏക ബാഹുക്ഷി ചരണാഹ ഒരു കൈയും ഒരു കണ്ണും ഒരു കാലും മറ്റും ഇരിക്കുന്നവാളായി തീർന്ന ദിദാകൃതാഹ അന്യേ വേറെ ചില അസുരർകളെ രണ്ടായിട്ട് വെട്ടിപ്പൊട്ട ദേവി ശിരസി ചിന്നേ അഭി ശിരസ്
முறிஞ்சு கீழே விழுந்த அவசரத்திலையும் பதிதாகாச்ச புனகா விழுந்துட்டு மறுபடியும் உத்திதா எந்திருந்து நின்று அசுரர்களை வெட்டி போட்டாளே தேவி. இந்த அசுரர்கள் கீழே விழுந்துட்டு மறுபடியும் எந்திருந்து நின்றுட்டு கிரகீத பரமாயுதா உத்தம அஸ்திரங்களை ஸ்வீகரிச்சுண்டு கபந்தாக கபந்தங்களாயிட்டு, கபந்தங்கள் அப்படின்னா தலையில்லாதக்கு கழுத்து வரைக்கும் மட்டும் இருந்துண்டு தலையெல்லாம் கிழியாக்கும் கிடக்கு. இருந்தாலும் அந்த யுத்தம் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல தலையில்லைன்னு ஓர்மையில்லை. தலையில்லாதக்கு கபந்தமாயிட்டு எந்திருந்து தேவியாயுதுகு தேவியோடு கூடி யுத்தம் பண்ணினா. മഹാ അസുരർകൾ ചിലവ ഒറ്റക്കൈയും ഒറ്റക്കണ്ണും ഒറ്റക്കാലും വീതമായിട്ട് ദേവി മാറ്റിന, ചിലവാളെ രണ്ടായിട്ട് വെട്ടിപ്പൊട്ട, ചില അസുരர்களോട് കഴുത്ത മുറിച്ച് കിഴ പോട്ട, കഴുത്ത് മുറിഞ്ഞ് കിഴ വിഴുന്നിട്ടും തലയില്ലാതൊക്കെയായിട്ടും அந்த அசுரர்கள் தலையில்லாதக்கு கபத்தங்களாயிட்டு எந்திருந்து நின்று தலையில்லாத சரீரத்தோடு கூடி எந்திருந்து நின்று யுத்தம் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல தேவியோடு கூடிட்டு யுத்தம் பண்ணினா. இந்த அசுர யுத்தத்துல தேவி 1000 லட்சம் கோடி அசுரர்களுக்கு மேலேயாக்கும் கொன்னு குவிச்சா. அதிலேயே நிறைய 1000 லட்சம் கோடி தலையில்லாத சரீரங்கள் எல்லாம் திடீர்னு அசுரங்கள் அல்லவோ, அசுர ஜென்மங்கள் மறுபடியும் உத்பவிச்சு தேவியோடு கூடிட்டு யுத்தம் செஞ்சது. இந்த 1000 லட்சம் கோடி கபந்தங்களையும் தேவியோடு கோபத்திலிருந்து உண்டான ஹுங்காரமாயிருக்கிற அந்த அக்னி ஜுவாலையால தேவி பஸ்மமாக்கிட்டா. അറുപത്തി രണ്ടാவது ശ്ലോകത്തിലെ രണ്ടാவது ലൈനും 63வது ശ്ലോകവുമായിട്ട് അർത്ഥം പാർக்கிறோம். നനുദുശ്ചാപരേതത്ര യുദ്ധേ തൂര്യലയാശ്രിതാഃ. 63வது ശ്ലോകം കബന്ധാ ചിന്ന ശിരസ ഗഡ്ഗശക്ത്യുഷ്ടിപാണക തിഷ്ഠ തിഷ്ഠേതി ഭാഷന്തോ ദേവീ മന്യേ മഹാസുരാഃ. 62வது ശ്ലോകത്തിലെ രണ്ടാவது ലൈന് നനുദുഹു ച അപരേ തത്ര യുദ്ധേ തൂര്യലയാശ്രിതാഃ. 63வது ശ്ലോകം കബന്ത ചിന്ന ശിരസഃ ഗഡ്ഗ ശക്ത്യുഷ്ടിപാണയഃ തിഷ്ഠ തിഷ്ഠേതി ഭാഷന്തോ തിഷ്ഠ തിഷ്ഠ ഇതി ഭാഷന്തഃ ദേവീം അന്യേ മഹാസുരാഃ. நனுதுஷ்சாபரேதத்ர யுத்தே தூர்யலயாஸ்ரிதா அப்படிங்கிறது 62வது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைனு. 63வது ஸ்லோகம் கபந்தா சின்ன சிரச கட்க சக்தியுஷ்டிபாணக திஷ்ட திஷ்டேதி பாஷந்தோ தேவி மன்யே மகாசுராः. தத்ர யுத்தே அபரே அந்த யுத்தத்துல வேற சில அசுரர்கள் தூரியலயாஸ்ரிதாக வாத்தியமேளங்களோடு தாளத்துக்கு தகுந்த மாதிரி நனுர்துஹூஜா மிருத்தம் செய்யவும் செஞ்சா. சின்ன சிரசகா சேதிக்கப்பட்ட சிரசோடு கூடின கபந்தாக அந்த கபந்தங்கள் கட்க சக்தியுஷ்டிபாணயஹா வாளு வேலு ரெண்டு கையிலையும் மூர்ச்சை இருக்கிற வாளெல்லாம் கையில பிடிச்சுண்டு அந்நே மகாசுராக வேற சில மகாசுரர்கள் தேவியும் தேவி கிட்ட திஷ்ட திஷ்ட இது நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிண்டு பாஷந்தா சொல்லிண்டு யுத்தம் பண்ணினா. சில கபந்தங்களுக்கு தலையில்லை, தலையில்லாத சரீரங்களையாக்கும் கபந்தங்கள் அப்படின்னு சொல்றது. அந்த கபந்தங்கள் தலை முறிஞ்சு போயிடுத்து காதுன்னு கேட்கறதுக்கு இல்லை. இருந்தா கூட பூதகணங்களோடு அந்த மிருதங்காதி தாளத்துக்கு தகுந்த மாதிரி வாளு வேலு இதெல்லாம் கையில வச்சுட்டு நிறுத்தமாடின்னு இருந்தது. சில அசுரர்கள் தேவிட்ட நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணிட்டு அந்த யுத்தத்துல சில அசுரர்கள் வாத்திய மேளங்களோடு அந்த லயனத்துல வாத்திய மேளங்களுக்கு தகுந்த மாதிரி தலையில்லாதக்கு நாட்டியம் பண்ணினா.
கட் பண்ணி போட்டா தேவி அசுரர்களோட தலைய லட்சம் கோடி ஆயிரங்களாயிட்டு அசுரர்களோட தலையாக்கும் இப்படி கீழே விழுந்து கிடக்கு. அந்த தலையில்லாத கபந்தங்கள் எல்லாம் எந்திருந்து நின்று டான்ஸ் ஆட தொடங்கிட்டு, வாளு வேலு இதெல்லாம் கையில வச்சுண்டு அசுரர்கள் தேவிட்ட நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணத்து. யுத்தம் பண்ற அந்த வீர ஆவேசத்தோடு கூடிட்டு சர்வாங்கம் முறிஞ்சு கீழே விழுந்தா கூடியும் அவ அந்த தலை போச்சுன்னு அவளுக்கு ஞாபகம் இல்லாதக்கே அவ பேசினா, நிறுத்தமாடினா, யுத்தம் பண்ணினா அந்த யுத்தத்தோடு இன்ட்ரெஸ்ட்லியாக்கும் அவளுக்கு தலையில்லை அப்படின்னு தெரியாத மாதிரியே அவளோட பிரவൃத்திகளை செஞ்சா அப்படின்னு இந்த ஸ்லோகம். இதுல தூரியலயாஸ்ரிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தூரியங்கள் சொன்னா வாத்தியங்கள், வாத்தியங்களோடு அந்த லயனம் அதை ஆசிரயிச்சுண்டு அவ டான்ஸ் ஆடினா. வீணை அதே மாதிரி மத்தளம், கொம்பு, குழலு இப்படி இருக்கிற எல்லா வாத்தியங்களுக்கு தகுந்த மாதிரி அவ டான்ஸ் ஆடினா. ஒரு சில அசுரர்கள் நில்லு நில்லு, இப்ப என்னோட முன்னாலேந்து நீ எங்கேயாக்கும் போறாய், எங்க போய் ஒழிக்க போறாய் இப்படின்னு எல்லாம் கேட்டுண்டு தேவிய கூப்பிட்டு தேவிட்ட யுத்தத்துக்கு ரெடியா, தலையிலேனாலும் பரவாயில்லை சொல்லிண்டு கோஷிச்சுது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. 64வது ஸ்லோகம். பாதிதைரதநாகாஸ்வைரசுரைश्च வசுந்தரா அகம்யா சாபவத் தத்ர யத்ராபுத் சமஹாரணா. அந்த யுத்த பூமியில ஆனை, குதிரை இப்படி இருக்கிற சதுரங்க சேனைகள் விழுந்து கிடக்கிறதுனால அங்க வேற யாருக்கும் போகிறதுக்கு சாதிக்கலை. பாதிதைஹி ரத நாகாஸ்வைஹி அசுரைஹி ச வசுந்தரா அகம்யா அசாபவத் தத்ர யத்ர அபூத் சஹ மகாரணஹ. யத்ர அந்த யுத்த பூமியில சஹ மகாரணஹ அபூத் அந்த மகாயுத்தம் நடந்ததே அந்த இடத்துல தத்ரசா தத்ர தத்ரசா வசுந்தரா அங்க அந்த பூமி பாதிதேகி அந்த பூமியில வீழ்த்தப்பட்ட ரத நாகாஸ்வைஹி ச தேருகள், ஆனைகள், குதிரைகள் இதெல்லாத்தையும் கொண்டும் அசுரைஹி ச அசுரர்களை கொண்டும் அகம்யா அபவது அங்க யாருக்கும் போக முடியாம பவிச்சது. அந்த மகாயுத்தம் நடந்த இடம், அங்க விழுந்து கிடக்கிற ஆனை, தேரு, குதிரை இதெல்லாமா அந்த யுத்த பூமி நிறைஞ்சு நின்னுது. அதனால ஒருத்தருக்கும் அங்க போக முடியலை. தேவிக்கும் மகிஷாசுர சைன்யங்களுக்கும் தமிழ அந்த யுத்த பூமியில யுத்தம் நடந்ததே, அந்த பூமியில தேவி இந்த அசுரர்களை நிகிரகம் பண்ணி குவிச்சு போட்டிருந்தா. அதனால அங்க யாருக்குமே போக முடியலை.
ശ്ലോകം 65. ശോണിതൗകാ മഹാനദ്യ സദ്യസ്തത്ര വിസുശ്രുവു മധ്യേ ചാസുരസൈന്യസ്യ വാരണാസുരവാജിനാം. ശോണിതൗകാഃ മഹാനദ്യഃ സദ്യഃ തത്ര വിസുശ്രുവുഃ മധ്യേ ച അസുരസൈന്യസ്യ വാരണാസുരവാജിനാം. തത്ര അങ്ക അസുരസൈന്യസ്യ മധ്യേ അസുരസൈന്യങ്ങളോട് നടുവില് സദ്യ ഇമ്മീഡിയറ്റ് ആയിട്ട് വാരണാസുരവാജിനാം ആനകളോടും അസുരர்களோடும் കുതിരകളോടും ശോണിതൗകാഃ രക്തസമൂഹങ്ങൾ മഹാനദ്യ விசுஸ்ருவுச்ச பெரிய புழையாயிட்டு ஒழுகவும் செஞ்சது. அங்க அந்த அசுர சைன்யத்தோடு நடுவில் ஆனகளோடும் அசுரர்களோடும் குதிரைகளோடும் ரத்த சமூகங்கள் நதிகள் மாதிரி பிரவாகம் எடுத்தது. ஸ்லோகம் 66. க்ஷணேன தன் மகாசைன்யம் அசுராணாம் ததாம்பிகா நின்யே க்ஷயம் யதா வஹ்னி த்ருணதாரு மகாஜயம். க்ஷணேன தது மகாசைன்யம் அசுராணாம் ததா அம்பிகா நின்யே க்ஷயம் யதா வஹ்னிஹி த்ருணதாரு மகாஜயம். வஹ்னிஹி அக்னி, த்ருணதாரு மகாஜயம். மாடு திங்கிற வக்கோல் இருக்கே, அந்த வக்கோல் கூனையில பெரிய வக்கோல் கூனை எப்படி குமிச்சு வச்சா இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி அந்த வக்கோல் கூனைய அக்னி யதா ததா எப்படி ஆக்குமோ அம்பிகா ஸ்ரீதேவி க்ஷணேன இம்மீடியட் ஆயிட்டு அசுராணாம் தது மகாசைன்யம் அசுரர்களோட அந்த பெரிய சைன்யத்தை க்ஷயம் நின்னே இல்லாம பண்ணிட்டா. அக்னி வக்கோல் கூனையோடு பெரிய கூட்டத்தை எப்படி ஆக்குமோ நொடியடையில பஸ்மமாக்குறது, அதே மாதிரி ஸ்ரீதேவியா இருக்கிற அம்பாள் அசுரர்களோடு அந்த மகா சைன்யத்தை நொடி நேரத்துல இல்லாம பண்ணிட்டா. அக்னி எப்படி ஆக்குமோ வக்கோல் கூட்டத்தோட அந்த கூட்டத்தை கஞ்சமிட்டும் நேரத்துல இல்லாம பண்றது, அதே மாதிரி தேவி அசுர சைன்யத்தை பஸ்மமாக்கிட்டா. கொடுங்காடுகளில காட்டுதீ பிடிபட்டு க்ஷண நேரத்துல புல்லுகள் எல்லாம் மரங்கள் எல்லாம் எப்படி திடீர்னு பஸ்மமாயி போறதோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கே அம்மாவான அந்த ஸ்ரீதேவியா இருக்கிற அம்பாள் மகிஷாசுரனோட சைன்ய கூட்டத்தை முழுவனாயிட்டும் க்ஷண நேரத்துல இல்லாம பண்ணிட்டா. ஸ்லோகம் 67. சஜ சிம்ஹோ மகாநாதம் உத்ஸ்ருஜன் துதகேசர ஷரீரேப்யோ அமராரீணாமசூனிவ விஜின்வதி. சஹ ச சிம்ஹः மகாநாதம் உத்ஸ்ருஜன் திருதகேசரः ஷரீரேப்யோः அமராரீணாம் அசூன் இவ விஜின்வதி. சஹ சிம்ஹः ச அந்த சிங்கமும் தேவியோடு வாகனமாயிருக்கிற சிங்கமும் பூமியில விழுந்து கிடக்கிற அசுரர்களோட சரீரத்துல எங்கேயாவது பிராணன் இருக்கா அப்படின்னு தேடுற மாதிரி தேவியோடு வாகனமாயிருக்கிற சிங்கம் மகாநாதம் உண்டாக்கிட்டு கர்ஜனை போட்டுது. ஜடா சடங்களை உயர்த்தி பிடிச்சுண்டு அந்த யுத்த பூமி முழுவன் தேடித்து. துதகேசரஹா ஆட்டி இழக்கிற ஜடகளோடு கூடிட்டு மகாநாதம் உத்ஸ்ருஜன் பெரிசா கர்ஜனம் செஞ்சுண்டு அமராரீணா ஷரீரேபியா அசுரர்களோடு சரீரத்தில
அசுரர்களோட சரீரங்களிலேந்து அசூன் பிராணன்களை விஜின்வதி இவா தேடுறதாக்குமோ இந்த சிங்கம் அப்படின்னு தோணற மாதிரி அந்த அசுர சைன்யத்தை நசிப்பிச்சது. தேவி வாகனமான சிங்கமும் சடகள் கொடைஞ்சு கர்ஜிச்சுண்டு அசுரர்களோட தேகங்களிலேந்து பிராணங்களை இருக்கா அப்படின்னு தேடுற மாதிரி அந்த யுத்த பூமி ஃபுல்லா இப்படி சுற்றி சுற்றி வந்தது. அம்பாளான ஸ்ரீதேவி மட்டுமில்லை அசுர சைன்யத்தை இல்லாம பண்ணினது. அந்த தேவியோடு வாகனமாயிருக்கிற சிங்கம் ஸ்கந்தரோமங்களை இழக்கிண்டு அந்த பெரிய கர்ஜனத்தை உண்டாக்கிண்டு அசுர சைன்யத்தை இல்லாம பண்ணிடுத்து. ஸ்லோகம் 68. தேவ்யா கணேச்ச தைஸ்தத்ர கிருதம் யுத்தம் ததாசுரை யதேஷாம் துஷ்டுவுர்தேவா புஷ்பவ்ருஷ்டிமுஜோதிவே. தேவ்யா கணைஹி ச தைஹி தத்ர கிருதம் யுத்தம் ததா அசுரைஹி. யதா ஏஷாம் துஷ்டுவுஹு தேவாஹ புஷ்பவ்ருஷ்டிமுஜஹ திவி. தேவாஹ தேவர்கள் திவி புஷ்பவ்ருஷ்டிமுஜஹ புஷ்பவர்ஷம் செஞ்சுண்டு ஏஷாம் யதா துஷ்டுவுஹு இந்த தேவிய எப்படியெல்லாம் ஆக்குமோ ஸ்துதிச்சா. தேவ்யாக கணைஹி ச தேவியோடு கணங்களாலேயும் தத்ர தைஹி அசுரைஹி அந்த யுத்தத்துல அந்த அசுரர்களோடு கூடிட்டு சதா யுத்தம் கிருதம் அப்படியே அந்த யுத்தம் உண்டாச்சு. தேவலோகத்துல தேவர்கள் புஷ்பவர்ஷம் செஞ்சின்ற தேவிய துதிக்கிற அளவுக்கு தேவியோடு கணங்களும் அந்த அசுரர்களோடு கூடிட்டு யுத்தம் பண்ணினா. தேவியோடு கணங்களால தேவி அசுரர்கள் கிட்ட தேவர்கள் எல்லாம் துதிக்கிற அளவுக்கு ரொம்ப நன்னா யுத்தம் பண்ணினா. அந்த யுத்த பூமியில தேவியோடு கோபத்தால இருக்கிற அந்த மூச்சு காத்துல நிறைய நிறைய தேவிகள் உண்டானா. அந்த தேவிகள் எல்லாம் அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணினா. அதெல்லாம் பார்த்து சொர்க்கலோகத்திலிருந்து தேவர்கள் புஷ்பவிருஷ்டி நடத்தி தேவிய துதிச்சா. தேவியோடு கணங்களால அந்த யுத்த பூமியில மகா அசுரர்கள் எல்லாம் தோக்கடிக்கப்பட்டா. அதுல தேவர்களுக்கெல்லாம் குஷியாயிட்டு தேவியோடு கணங்களையும் சிங்கத்தையும் தேவியையும் அவ ஸ்துதிச்சா. பகவதியையும் பகவதியால சிருஷ்டிக்கப்பட்ட பூதகணங்களையும் அசுர சைன்யத்துக்கிட்ட யுத்தம் செஞ்சு யுத்தத்துல நிறைய நிறைய அசுரர்களை நிகிரகிச்ச சிங்கத்தையும் தேவர்கள் எல்லாம் துதிச்சு சொர்க்கத்திலிருந்து புஷ்பவிருஷ்டி நடத்தவும் செஞ்சா. ஆச்சரியம் ஆச்சரியம், இதென்ன ஆச்சரியம். மாயாவிகளாயிருக்கிற அசுரர்கள் அவாகிட்ட தேவி யுத்தம் பண்ணினா. அநேகம் மகா அசுர சைன்யங்களை 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி 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 வீதம் இப்படி இருக்கிற இந்த தேவி இல்லாம பண்ணிட்டா. அந்த தேவியோடு கூடிட்டு இந்த அசுரர்களோடு தலையில்லாத கபந்தங்களும் யுத்தம் பண்ணிட்டு அந்த கபந்தங்கள் தேவியோடு கோபஜ்வாலையால தகிப்பிக்கப்பட்டு பஸ்மமாயிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த யுத்த பூமியில தேவியால கற்பணி போட்ட பெரிய பெரிய மகா அசுரர்களோட சரீரங்களிலிருந்து தாரதாரியாயிட்டு ஒழுகிற ரத்த கூட்டங்கள் நதியாயிட்டு பிரவாகம் எடுத்து இப்படி அத்தியுத சரிதம் அந்த சண்டிகா தேவிய தேவர்கள் எல்லாம் துதிக்கிறா. இப்படியாக மார்க்கண்டேய புராணத்துல சாவர்ணி மன்வந்தரத்துல தேவி மகாத்மியத்துல
மகிஷாசுர சைன்ய வதம் வர்ணிக்கிற திதீய அத்தியாயம் முடிவடைகிறது.